எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை அன்பாய் பாரத்தோடு வாஞ்சையோடு கேட்டு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக நாங்கள் பிரகாசிக்கணுங்கிற தீர்மானத்தோடு கூட வாழ்கிறவங்களை வாழ்த்துகிறேன் முதலாவது. ஏன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து கர்த்தர் காண்பித்து வருகிற ரகசியங்கள் ஏராளம். அதை ஆவலோடு தாகத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்கிற நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். இதை மனதார மற்றவங்க ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களை ஆண்டவர் மறப்பாரா? கட்டாயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அபிரதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுபடி நடக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசுபிரான் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டபோது சவுலுக்கு அது முதலாவது ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்தது இல்லையா? ஏன்னா இவன் சவுண்டை கேட்டாலே பயப்படுறதுக்கு தான் அங்கே ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அவன் ஒரு சவுண்டுக்கு ஒரு சத்தத்துக்கு பயந்தது பார்த்திங்கன்னா அதான் முதல் முறை. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. என் அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல திறமைகளை நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறாரா? அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் அவைகளை கொண்டு நாம் ஆணவத்தோடு அகந்தையோடு நடக்கக்கூடாது. பிறரை நமக்கு கீழாக பணியாற்றக்கூடியவர்களை இன்னும் என்னென்ன வகையிலே நம்மளால் முடிந்த உதவிகளை உண்மையாய் செய்யும்போது நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் அதை கண்டு மகிழ்வார். இப்பொழுதும் கூட தேவனை துன்பப்படுத்துகிறது என்ன? பல குணங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம் இல்லையா? இன்று நாம் சிந்திக்க போகிறது காசிப், அதாவது புறங்கூறுதல். இது தேவனுடைய மனதை அதிகமாய் காயப்படுத்துகிறதா. இதோ உங்களுடைய புரிதலுக்காக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Proverbs chapter 17 verse 9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரிந்து விடுகிறான். பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி வீணாய் காரியங்களை பேசி பேசி பல அன்பாய் இருந்த இல்லை ஊழியத்தில் பல ஐக்கியத்தில் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை உண்மையாக இருந்த பிள்ளைகளை காயப்படுத்தி இப்படியாக அந்த பொல்லாத புறங்கூறுதல் குணம் என்ன ஆகுதுன்னா பிரித்து விடுகிறது. இன்றைக்கி கூட கணவன் மனைவியை பிரிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்கிறது. இப்படிப்பட்ட புறங்குற நாவு தான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமினால் கர்த்தருடைய நாமத்தை அந்த நாவெல்லாம் கர்த்தர் கடிந்து கொள்வாராங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே புறங்கூற மாட்டேன், முடிந்த அளவுக்கு யாவரோடும் சமாதானமாக பேசி சமாதானமாக காரியங்கள் நடப்பிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா என் தேவனுடைய உள்ளம் மகிழும். ஆக துன்பப்படுத்துகிறவர்கள் பிறரை பிரிவினைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார்கள். அந்த குணம் கொண்டவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீண் அலுவலக்காரர்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த சுபாவம் கொண்ட மனிதர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். வீடு வீடாக அலைவார்கள். அதாவது ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது ஏதோ ஆத்ம பாரம் கொண்டு சுவிசேஷ பாரம் கொண்டு பிரயாணப்படுறாங்களா, அது வேறு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மலை மேல் நடந்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவர்கள். அது தேவ சித்தத்தும்படி ஒரு நபர், அது பெண்ணோ ஆணோ, கர்த்தருடைய சித்தத்தும்படி ஊழியம் செய்யும்போது கர்த்தரால் அவங்க பாராட்டப்படுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அலைகிற ஒரு அனுபவம், கீழ்ப்படிதல் கிடையாது. தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. பரிசுத்தவான்கள், ஆவியில் அனுபவம் உள்ளவங்க, ஊழியத்தில் பல ஆண்டு அனுபவம் உள்ளவங்க சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை கேட்டு நடக்கணுன்ற எண்ணம் இல்லாதபடி அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். இவங்களுடைய குணம் அடுத்து பார்த்திங்கன்னா, போகிற இடங்களில் அவங்களுக்கு சாதகமாக, அதாவது தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு வேலைக்கு உணவு கிடச்சிட்டா போதும். என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரை பற்றி என்னென்ன பேசணுமோ, தனக்கு சம்மந்தம் இல்லாத காரியமாக இருந்தால் கூட அதையெல்லாம் தாராளமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்கள அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்டவங்க எதில் பிரியப்படுறாங்கன்னு இவங்க தந்திரமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதுவாக போல் பேசுவாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்கள் வீட்டுக்குள் வர அனுமதிக்காதீங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள், இந்த குணம் கொண்டவர்கள் உங்கள் குடும்பத்துக்குள் வந்து விட அனுமதியாதீங்க. கர்த்தராகிய இயேசு சொல்ல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என் அன்பானவர்களே, இந்த நாவினாலே கர்த்தரை துதிக்க வேண்டிய நீ, இந்த நாவினாலே சுவிசேஷத்தை பிரபலத்துக்கு பயன்பட வேண்டிய உன் நாவை
இன்றைக்கு தகாதவைகளுக்கும் தமக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களுக்கும் இன்னைக்கு தலையிட்டு தேவையில்லாமல் பேசி இன்றைக்கு குடும்பத்தை, சபையை, ஐக்கியத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. கடைசியாக இந்த காசிப் ஆண்டவர் எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துவது தான். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Proverbs 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. ரகசியங்கள் வெளிப்படுத்தணும். வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நம்பி நீங்கள் அந்த ஆட்கள்கிட்ட ஒரு வேலையை சொன்னீங்கன்னா, ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா, ஊரெல்லாம் பேசுவாங்க. சொல்லுவாங்க வேடிக்கை, இது நடமாடும் பிபிசின்னு சொல்லுவாங்க, பிரிட்டன் ப்ராட்காஸ்ட், ஒரு பெரிய சேனல் உலகத்தில் இல்லையா. அதேமாரி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, அது எந்தளவுக்கு உண்மை தன்மை கொண்டதும் கூட தெரியாமல் ஊரெல்லாம் தூற்றி திரிவார்கள். இறுதியிலே பார்த்தீங்கன்னா அதனால சங்கடங்களும் பிரிவினைகளும் பலவிதமான மார்க்க பேதங்கள் தான் உண்டாகும். அதனால் இந்த சுபாவம் கொண்டவர்களை தயவு செய்து உங்கள் அருகில் வைத்துக்கொள்ளாது. இன்றைக்கி பிஸ்னஸில் தோல்வி வந்த காரணமே இப்படி தான். நீ ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயத்தை வெளியே தூற்றினார்கள். உன் ஊழியத்தில் சங்கடத்தை உண்டு பண்ணினவர்கள் இப்படி தான் தூற்றி திரிவார்கள். ஆனால் உன்னிடத்தில் ஒரு நன்மை வருதுன்னா அதை தந்திரமாக வாங்கிட்டு உன்னையே காட்டி கொடுப்ப யூதாஸின் ஆவி கொண்டவர். இப்படிப்பட்ட அந்த புறங்கூறு ஆவி இயேசுவை துன்பப்படுத்துகிறது. இன்றைக்கு கூட ஆண்டோடைய சமூகத்தில் மன்றாடி கேட்போம், அப்பா இந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து என்னை விடுவியும், என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தார், என் உறவினர்கள், என் நண்பர்கள் லீடராக ஆகிடக்கூடாதப்பா, அவர்களை கர்த்தர் நீ சந்திக்க வேண்டும் ஆண்டவர்னு சொல்லி நாம் மன்றாடி கேட்போமா? இந்த சுபாவம் நமக்குள் வராதபடி காத்துக்கொள்வோம். புறங்கூறுதல், அலைந்து திரிகிற அனுபவம், ஊரெல்லாம் தூற்றுகிற தன்மை, இவைகள் நிறுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, கேட்ட வார்த்தைப்படி ஒவ்வொரு வாழ்விலும் உண்மை துன்பப்படுத்துகிற இந்த துர்குணமாகிய காசிப், இந்த புறங்கூறுகிற தன்மையை மாற்றி போட ஆண்டவரே, அது பதிலாக நல்லதை மட்டும் பேச கற்றுத்தார். உமது அன்பை சொல்ல கற்றுத்தார். பிறரை மன்னித்து வாழ்கிற கிருபைத்தார். கேட்ட வார்த்தைப்படியே எங்களை ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த பொல்லாத குணத்துக்கு நம்ம விளக்குவோம். ஏன்னா இது இயேசுவை துன்பப்படுத்தும். God bless you.